அப்பர்ணா, 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 அந்த சனியை நான் ஆஃப் பண்ணி தொலை. வை அசோக், இது என் தம்பி நம்ம யூஎஸ் போகிறோன்னு ஆசையாக வாங்கி கொடுத்தது. நீ தானே உன் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி என் ஃபோனை உன் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண. நேற்று நைட்டு பூரா இந்தியா டீமோட ஆன் கால் இருந்தேன், தெரியுமா உனக்கு? அது எனக்கு எப்படி தெரியும்? கண்ட நேரத்தில் தூங்கினா வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊரில் எல்லாம் தலைகீழாக நடக்குது. கண்ட நேரத்தில் தூக்கம் வருது. நான் என்ன செய்ய? எல்லாம் என் தலை எடுத்து. வீட்டில் உன்னை ஒழுங்கா வளர்த்துருந்தா எனக்கே இந்த நிலைமை. இப்ப ஏன் எங்க வீட்டை இழுக்கிற? எங்க அப்பா கால அப்பா இல்லாம வாழ முடியாதுன்னு விழுந்து போய் எங்க போச்சு அறிவு? நீ தூங்கலையாமா? இல்ல, பக்கத்து வீட்ல ஒரே சத்தம். இப்பதான் பிரஷ் பண்ணிட்டு வந்தேன். புதுசா அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க போல. போன வாரம்தான் காலியாக இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. நான் கூட பார்த்தேன். Can you please check if they're okay? புருஷன் பொண்டாட்டி சண்டையில் இன்டர்ஃபியர் ஆகிறது தப்புமா? அவங்களே சேர்ந்துருவாங்க பாரு. வாங்க, நல்லா தான் உட்காருங்களேன். வாய மூட்ரி. எல்லாமோ வெளிவேஷத்தை பார்த்து ஏமாந்துட்டேன்.
அன்னைக்கு மட்டும் உங்க அப்பா முடியாதுன்னு சொல்லியிருந்தா எப்பயோ எஸ்கேப் ஆயிருந்திருப்பேன். எங்க அப்பா சரின்னு சொல்லாம இருந்திருக்கலாம். ஒரு டாக்டர் மாப்பிள்ள வந்தாங்க. எங்க அப்பா படிச்சு படிச்சு சொன்னாரு. நான் தான் நீ வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னுட்டேன். போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதாண்டி. நானாவது முரட்டு சிங்கிளா இருந்திருப்பேன், இல்ல ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருந்திருப்பேன். ஏன் இன்னைக்கே நீ டிக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிரு. நீயோ கருப்பியையோ வெள்ளக்காரியையோ கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இரு. போதுமே, கண்ணில் உள்ள பைப்பை திறந்து விட்டுருவியே. நான் பண்ண தப்பு உன்னை நான் கல்யாணம் பண்ணது இந்தியாவில் நான் இருக்கும்போதே. 2வது தப்பு, கூட வரும்போதே என் கூட கூட்டிட்டு வந்தேன் பாரு. ஒன்னு நான் தொலைணும், இல்ல நீ தொலைணும். அதான் நம்ம 2 பேத்துக்குமே நல்லது. இப்போ உள்ள பசங்க எல்லாம் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க, சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வேகமாக நடந்துடணும். என் பேஷண்ட் ஒருத்தன் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, கார்டியாக் அரெஸ்ட். 40 வயசு தான், 4 வயசுல ஒரு பொண்ணு. இவங்க எதை நோக்கியோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னு தெரியறதுக்குள்ள லைஃபே முடிஞ்சு போயிடுது. நான் சர்ச் போயிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துக்கோ. ஹாய். ஹாய். டெய்லி ஜாக் பண்ணுவீங்களா? எஸ், பட் நான் தமிழ்டன் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் உங்கள் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான். யூ கைஸ் வேர் வெரி லவ் திஸ் மார்னிங். Oops, I'm sorry, you know. Wives. Wives. By the way, I'm Ashok, uncle. I'm Michael Chinnappan. Call me Mike. என்னை அங்குள்ளு சொல்லி வயசானவனா மாற்ற வேணாம்ப்பா. எனக்கு அவ்வளோவா வயசாகலை. இன்ஃபேக்ட் எனக்கு வயசாகுதுன்னு சொன்னால் என் மனைவி ஏற்றுக்க மாட்டா, திட்டுவா. எஸ், ரோஸ்மேரி வீட்டில் இருக்கா. மைக், உங்களுக்கு சன் இல்லை டாட்டர்? யாரும் இல்லைப்பா. எனக்கு ரோஸ், அவளுக்கு நான். நாங்கள் குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து. வாட்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகிறதுக்குள்ள வீட்டில் உள்ள பெருசுங்கெல்லாம் குழந்தை இல்லையான்னு நெச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நீங்கள் அந்த காலத்து ஆள் வேற. எப்படி? லவ். வாட்? மைக், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? அதாச்சு 40 வருஷம். 40 வருஷம்? எப்படி மைக் இத்தனை வருஷம் காலம் தள்ளினீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள நாக்கெல்லாம் தள்ளுது. அப்போ உங்க கல்யாணமும் லவ் மேரேஜா? வாவ், அந்த காலத்திலேயே வா.
இன்ட்ரெஸ்டிங். எப்படி? என்கிட்ட அந்த கதையை சொல்றீங்களா ப்ளீஸ்? ரோஸ்மேரி கோயம்புத்தூரில் ஃபேமஸ் டென்டிஸ்ட் டாக்டர் வின்சென்ட்டோட ஒரே மகள். அவள் அலையான கூந்தலும், அவ கழுத்தில் சுமந்துட்டு இருக்கிற சிலுவையும், அவ காதில் தொங்குற ஜிமிக்கையும் அவ்வளவு அழகா இருப்பாள். அவ டாக்டருக்கு படித்தா. அவ அந்த வெள்ளை கோட்டு போட்டுட்டு வரும்போது எல்லாருக்கும் தேவதையா தெரிஞ்சா. அந்த தேவதையின் கண்களுக்கு இந்த ஏழை மைக் மட்டும் தெரிஞ்சது என்னோட குடிப்பினியா இல்லை அந்த கர்த்தரோட மகிமையா தெரியல. அவ குடும்பத்தையே எதிர்த்து என்னை கல்யாணம் பண்ணி அவ எனக்கு வீசா எடுத்து அமெரிக்காவுக்கு கடத்திட்டு வந்துட்டான்னு தான் சொல்லணும். எனக்கு நீ, உனக்கு நான், அதுதான் அவ சொன்ன வார்த்தைகள். என்ன பண்ணா இந்த நேரத்துல? ஹே அசோக், எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லவ்வை அவங்க ஏற்றுக்கல. உன்னை மட்டுமே நான் நம்பி வந்துட்டேன். எனக்கு நீ, உனக்கு நான் போதும். நமக்கு இனி வேற யாரும் வேண்டாம். பை த வே, நீங்க எங்க வேலை பார்த்தீங்க மைக்? நான் ரோஸ்மேரி கிளினிக்கில் அவள் கூடவே தான் இருந்தேன். 24 hours அவனை பார்த்துக்கிறது தான் என் வேலை. ஒரு பாடி கார்டு மாதிரி. இப்போ ரிட்டையர்ட் ஆயாச்சு, வீட்டில் தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் குழந்தை பெற்றுக்கிட்டா எங்கே என்னோட லவ் ஷேர் ஆகிடுமோ அப்படின்னு அவள் குழந்தை பெற்றுக்க கூட அனுமதிக்கலை. அவ்வளோ பொசசிவா அவங்க? பொசசிவ்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் பொசசிவ் தான். புரியலையே மைக். அவளுக்கு நான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் யாரோட இருந்தாலும் கவலை இல்லை, பட் எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் ரோஸோட மட்டும்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட தேவதையை விட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணை ஏறெடுத்தாவது பார்க்க முடியுமா அசோக்? நான் அவளை எவ்வளோதான் காதலிச்சாலும் அவன் என் மேலே வச்சிருக்கிற காதலுக்கு ஈடு இணையே கிடையாது. மைக், நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஒரு பொண்ணோட சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைன்னு கேட்குறீங்களா? இல்லை, அது வந்து ஆம்பளை தான் வேலைக்கு போகணும், பொம்பளை தான் சமைச்சு போடணும் அப்படின்ற மெத்தட் யாரு தான் டிசைன் பண்ணது அசோக்? உனக்கு தெரியுமா? அது உடல் வலிமையை வச்சு டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்பவும் சரி, இப்போவும் சரி, வேலைன்றது சாப்பாட்டுக்காக தானே. அப்போ வேட்டையாடினா தான் சாப்பாடு, வேட்டை தான் வேலை, அதுக்காக தான் ஆம்பளை வேலைக்கு போனால். இப்போ உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வெட்டி முறிக்கிறது தான் வேலை. அதுக்கு உடல் வலிமை தேவையில்லை, மூளை வலிமை தான் தேவை. அது நம்ம பெண்களுக்கு இல்லையா? ஓகே அசோக், டைம் ஆயிடுச்சு. ரோஸ்மேரிக்கு ரெட் ரோசஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்பண்ணா, அப்பு,
ஓ சாரி. ஊப்ஸ் சாரி. ஒன் செகண்ட். நான் வாங்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, கடைக்காரன் கொடுக்குறப்போ. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து உன்னை தேடிட்டே இருந்தேனா, அதை கீழே வர போட்டுட்டு அதை மிதிச்சிட்டேன். ஐ எம் சாரி. ஏய், நான் வேணா உனக்கு இன்னொரு பூ வாங்கி தரேன்டி. ரோஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அசோக். ரோஸ் கசங்கிட்டா வேற வாங்கிக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப். குங்குமப்பூவை பாட்டுக்கு தான் காலேஜில் நம்ம டான்ஸ் ஆடணும். ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் இந்த பாட்டுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவில எல்லாம் வர மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கிற லவ் ஏன் கல்யாணத்துக்கு பின்னாடி வரமாட்டேங்குது அசோக்? எப்பவுமே நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைச்சிட்டா அது மேலே உள்ள ஆர்வம் குறைஞ்சி போயிடுது இல்லை? ஐ எம் சாரி அப்பண்ணா. உனக்கு என்னடா ஆச்சு? ஆர் யூ நார்மல்? I met an interesting person today that opened many doors for me. ஓ மை காட், அவங்க முன்னால் நம்ம லவ்வெல்லாம் ஒன்றுமே இல்லை அசோக். எனக்கு அவங்கள உடனே பார்க்கணும். பக்கத்து வீடு தானே, இப்போ போய் பார்க்கலாமா? Sure. You know what? Let's invite them for our wedding anniversary party. We can have wonderful time. I'm so happy now. What a pleasant surprise. Please come in. Rose is taking a shower. இதோ இப்போ வந்துருவா. ப்ளீஸ் ஹேவ் a seat. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்து நாங்கள் டாக்டர் வேற போய் இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. மிஸ்டர் மைக், என்னோட பழைய அசோக்கை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். What do you mean? There's nothing, Mike. வர சண்டே எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டி வச்சுருக்கோம். நீங்களும் ரோஸ்மேரியும் கட்டாயம் வந்து எங்கள் 2 பேரையும் bless பண்ணணும். We mean it so much. கண்டிப்பா வரோம். We will be so happy. ரோஸ்மேரிக்கிட்டேயும் சொல்லுங்க, அவங்கள சந்திக்க நாங்கள் ஆவலாக இருக்கோம். Sure. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? Hello, Dr. Keswan here. Oh, yeah. Ask them to come in, please. Thank you. Come in. Hello, Ashok. doctor. வாங்க 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 வாங்க. Thank you. Nice Hello, meeting அப்பண்ணா. you. வாங்க. டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. அதனால் வர சண்டே சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம். டாக்டர், இந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேத்துல நீங்களும் ஒருத்தர். எங்களுக்கு மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதும் நீங்கள் தான். நம்ம ஊர் வேற. என்ன பண்ண ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இங்கே நம்ம ஊர் தமிழ் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யூ கைஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. சாப்பாடு நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு தானே? ஏன்னா பீஸா பர்கர் சாலட் சொன்னால் வரமாட்டேன் நான். ஜஸ்ட் ஜோக்கிங். நாக்கு அவ்வளோ செத்து கிடக்குது அசோக். என்ன பண்ணுறது? நான் கல்யாணம் பண்ண இந்த ஒரு பொம்பளை 6 மாதத்துக்கு முன்னாடி தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஸோ காம்ப்ளிகேட்டட். வாட் யூ சே? இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கும் அது காம்ப்ளிகேட்டட் தான். பட்
அது எவ்வளோ ஹோலின்னு ஒருத்தர் புரிய வச்சிட்டார். என்ன சொல்கிறீங்க அசோக்? எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன் டாக்டர். பார்ட்டியில் நீங்கள் கட்டாயம் அவரை மீட் பண்ண தான் போகிறீங்க. ஷுர், ஐ எம் வெயிட்டிங். வாங்க டாக்டர், வாங்க வாங்க. வாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். போதுமே வழிஞ்சது. வாங்க. வாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ மைக், வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். வாவ், மைக்கை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா டாக்டர்? எஸ், மைக்கோ ரோஸ்மேரியும் என்னோட பேஷண்ட். இன்ஃபேக்ட் ரோஸ்மேரி வந்து என்னோட காலேஜ் சீனியர். தேங்க்யூ. மைக், நீங்கள் ரோஸ்மேரியும் கூட்டிகிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இதோ வந்திருக்காங்களே. Ashok, why don't we have food? சாரி அசோக் அண்ட் அப்பர்ணா, மைக்கோட மனைவியை அவரால் கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன் டாக்டர்? ரோஸ்மேரி இறந்து 2 வருஷம் ஆகுது. வாட்? அவரோட ஆள் மனசு இன்னும் ரோஸ்மேரி இறந்ததை ஏற்றுக்கவே இல்லை. இதை மெடிக்கலி சைசோஃபோனியான்னு சொல்லுவாங்க. பட் மென்டலி அவர் ரோஸ்மேரியை அவ்வளோ நேசிச்சிருக்காரு. அவர் இன்னும் ரோஸ்மேரி கூட இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க காதல் சினிமாவில் மட்டுமே சாத்தியம். பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நானும் ரோஸ்மேரி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹாப்பி ஆனிவர்சரி. வாழ்க்கையின் ஓட்டம் நின்று போகும் நேரம், உந்தன் மடியில் கண்கள் மூட காத்து கிடக்கும் நெஞ்சம். ஓ வாழ்க்கையின் ஓட்டம் நின்று போகும் நேரம், உந்தன் மடியில் கண்கள் மூட காத்து கிடக்கும் நெஞ்சம். ஓ